இது வந்து நெல்லியாம்பதியோடைய பார்ட் 2. நம்ம பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளேஸை விசிட் பண்ணிட்டு போயிடலாம். பக்கத்தில் பாருங்கள் நிறைய காபி மரம் இருந்துச்சு. நான் போக போக காமிக்கிறேன் பாருங்கள். காபி மரம் இதெல்லாமே இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. நம்ம இந்த ஒரு வியூவை விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு போகலாம். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ். இது எல்லாமே காபி மரம் தான். இந்த செடிங்கெல்லாம் 30 வருஷம் எக்ஸ்பான்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு செடிகள். எத்தனை நாள் அதாவது 30 வருஷமாக இருந்துமே இவ்வளோ தான் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற ஹைட்டு இருக்குது இல்லையா, இது வந்துட்டு நம்மளுடைய கடல் இருக்குதுல்ல, அதில் இருந்து 50 அடி உயரத்தில் இருக்கும். இப்போது 50,000 அடி இருக்கும். இதை பார்த்தாலே நம்மளால் நம்ப முடியல. நான் ஒரு நிமிஷம் அதை கேட்டதையுமே ஷாக் ஆகிட்டேன். இந்த மலையிலேயே இப்படின்னா அங்கே கொஞ்சம் பெரிய மலை இருக்குது பாருங்கள். அதுலெல்லாம் பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட இதுதான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. அங்கே போய் கல்லை பார்க்க போனோம். ஆனால் அங்கே போய் வெறும் கல்லை பார்த்ததுக்கு இந்த ஏரியா ரொம்பவுமே நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள் நர்சரியெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழைய வீடெல்லாம் இருக்குது. இங்கே ஃபோட்டோ ஷூட்டிங் எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் தானே. பாருங்கள் நர்சரிஸ், கொஞ்சம் வண்டி எல்லாம் நிற்கிது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போனதுக்கு இங்கே போனது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி அட்டையும் வரும். இங்கே பாருங்க தாமரைக்குளம். இங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்க, இந்த சிவன் கோயில். இங்கே பாருங்க ஃபுல்லாமே ஆரஞ்சு செடி தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கவா? இங்கே பாருங்க, கொஞ்சம் அப்படியே திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக ஒரு பிளேஸ் இருக்குங்க.